சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பாடம் பார்த்தோம்னா சோழர்கள் பாண்டியர்கள்ங்கிற படம் பார்த்துருப்போம். அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுந்தரபாண்டியன் என்ன பண்ணியிருப்பார், அலாவுதீன் கிழிச்சிட்டு அடைக்கலம் கேட்டிருப்பாரா, மாலிக் கபூர் கூட படையெடுத்து போக சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த நிகழ்வுகள் இந்த பாடத்தை ஒட்டி தான் வரும். டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகிது சைலோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் தான். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடிமை வம்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். துக்ளக் வம்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கில்ஜி வம்சம் ரெண்டு பேர் தான். துக்ளக்கில் ஒரு 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. சையது வம்சமும் லோடி வம்சமும் இருக்காங்கல்ல, ஒரு படைத்தளபதியை விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போயிட்டாங்களே. இப்படி மங்கோலியர் படையெடுப்பு நடந்திருக்கும், விட்டுட்டு போயிருப்பாங்க. தைமூர் படையெடுப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க. போங்கடா இங்கேயே இருக்கமுடான்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்திருப்பாங்க. லோடி வம்சம் அது பேருக்கு இருக்கும். ஸோ இந்த 2 ஏரியா ரொம்ப பிரச்சனையே இல்லை, இந்த 3 மட்டும்தான். ஸோ தொடக்கம் மட்டும்தான் பெருசாக இருக்கும். இங்கே தொடக்கம் மட்டும்தான் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதான் டெல்லி சுல்தானியம். 1206 தொடங்கும் இந்த பாடம். ஃபஸ்ட்டு சுல்தான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியும் தங்கள் அரசியல் ஆதிக்கத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்தியர்கள் வந்து இங்கே குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அவநம்பிக்கை, ஒருவருக்கு ஒருவர் அவநம்பிக்கை வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற தேவகிரியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற வாரங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மாலவ ஆட்சி பகுதியாக இருக்கட்டும், எல்லா பக்கமும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருந்துச்சு. அதை கரெக்டாக பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீரர்கள் போர் செய்யணும்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. அவங்ககிட்டையும் போர் செய்யும் ஆற்றல் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ரைட், உள்ளே வந்துட்டாங்களா. அடிமை வம்சம்னு எடுத்துக்கிட்டால் 1206 டு 1290. இந்த 1206 அப்படியே தலைகீழாக பாருங்கவே, அப்படியே 90. ஸோ இப்படிப்பட்ட வருஷம் தான் 1206 டு 1290 அடிமை வம்சம். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியால் தான் இது நிறுவப்பட்டது. இந்தியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி முகமது கோரியால் தான் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அவருக்கு பசங்க யாரும் இல்லை, மகன்கள் இல்லாதனால பண்டகன் அப்படின்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. அப்படின்னா பாரசீக சொல், இங்கே வந்து பாரசீக சொல். அதே இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாம்லுக் அப்படிங்கிறது அரேபிய வார்த்தைக்கு அடிமைன்னு அர்த்தம். மாம்லுக்னா அடிமைன்னு அர்த்தம், அது அரேபிய வார்த்தை. இது பாரசீக சொல், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பண்டகன் என்பது இராணுவ பணிக்காக வாங்கப்பட்ட அடிமைகள். இவங்க எல்லாத்தையும் கையில் வச்சுருந்தார் கைவசமாக. அவங்கள ஃபுல்லாக ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஆளுநர்களாக பதவியில் வச்சுருந்தார். பதவி ஆளுநர்கள்லேருந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யுவராஜாக்கள்னு சொல்கிறோம். பாண்டியர் சோழர்கள் படிச்சிங்கன்னா தெரியும். மூத்த மகனை யுவராஜான்னு சொல்லுவோம். அவரை ஆளுநராக அப்பாயின்ட் பண்ணுவோம். ஆளுநருக்கு அப்புறம் தான் அரசராக வந்து அவர் ஆட்சியில் வந்து உட்கார முடியும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர்கள்லேருந்து சுல்தான்களாக இருப்பாங்க. முஸ்லீம்னா சுல்தான்கள், இந்துக்கள்னா அரசராக ஆகிறாங்க. அவ்வளோதான். இங்கே சுல்தானுங்கிற நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. அப்போ கோரி இறந்ததுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, துருக்கிய பகுதிகளுக்கு, இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகள், இந்தியாவில் துருக்கிய பகுதியில் நிறையா இருப்பாங்க, அந்த பகுதிக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். அவர் தான் அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டுறார். மாம்லுக் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம், அரபிய வார்த்தைக்கு அடிமை. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் குத்புதீன் ஐபக் இருக்கார், இல்துமிஸ் இருக்கார், கியாசுதீன் பால்பன் இருக்கார். குத்புதீன் ஐபக்குக்கும் பசங்க இருக்காங்க, இல்துமிஸுக்கும் பசங்க இருக்காங்க. இல்துமிஸோட பையன் தான் இறந்து போயிடுவார். அதனால தான் ரஷ்யா வந்து பதவிக்கு வந்திருப்பாங்க. குத்புதீன் ஐபக்கு வந்து மகன் ஆரம் ஷா பெருசாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையற்றவராக இருந்திருப்பார். அடுத்து பால்பன். இந்த மாதிரி இவங்களை பார்த்தோன்னா அவங்க பெயர்கள்லாம் ஞாபகம் வரணும். ரைட், 84 ஆண்டுகள் என்ன தான் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இடத்துல குத்புதீன் ஐபக் 4 வருஷம். இந்த குத்புதீன் ஐபக்கும் 4 வருஷம் தான், இந்த ரஷ்யாவும் 4 வருஷம் தான் வருவாங்க. ரைட்டாப்பா. ஸோ குத்புதீன் ஐபக்கை பொறுத்தளவுக்கு லாகூரை தலைநகராக எடுத்தோடனே வந்து பாருங்கவேன், லாகூரை தலைநகராக கொண்ட ஆட்சி தொடங்கிய அவர் பின்னாடி தான் டெல்லிக்கு வரார். இந்த தலைநகரம் டு தலைநகரம் ரொம்ப முக்கியம். இப்போ தேவகிரியை தான் தௌலாபாத்துன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. குத்புதீன் ஐபக் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏரியா எதுவும் டெல்லியே தெரியாது, பாவம், அடிமை தானே அவர். அப்போ என்னென்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம வந்து லாகூரில் இருந்தால் ஆகாது, டெல்லிக்கு போயிடுவோன்னு சொல்லி டெல்லியை வந்து தலைமையகமாக வச்சு இது பண்ணுறாரு. எல்லா கலகங்களையும் ஒடுக்குறாரு. சிந்து, கங்கை சமவெளி எல்லா பக்கம் வட இந்தியா ஃபுல்லாக ஜெயிக்கிறார்.
கீழே கங்கை சமவெளியில் பீகார் வங்காளம் அந்த பக்கமும் பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தட்ட ஒப்படைச்சு அந்த ஏரியாவும் கைப்பற்றுறாரு. சரி ஓகே, அவங்க வந்துட்டாங்க. இஸ்லாம்னால அவங்க சாமி கும்பிட்றதுக்கு ஒன்று வேணும்ல. குவத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி தான் பழமையான மசூதி, இந்தியாவின் மிக பழமையான மசூதின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுறாரு. கட்டினோன்னா அறிவியல் ரீதியாக ஒரு குதுப்பினாரை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டுறாரு. ஆனால் அவரால் முடிக்க முடினாலும் அவருடைய மருமையை இல்துமிஸ் அதை கட்டி முடிச்சிடுவார். குதுப்பினாருக்கு அடிக்கல் மட்டும் நாட்டிருப்பார். அவ்வளோதான் அவருடைய ஆட்சி காலம். போலோ விளையாடும்போது தவறி விழுந்து இறந்து போயிடுவார். போலோ விளையாடும்போது விளையாடும்போது தவறி விழுந்து இறந்துவார். முகலாயர்கள் படத்தில் லைப்ரரியிலேருந்து தவறி விழுந்து இறந்துருவார். அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர், அவ்வளோதான். போலோ விளையாடும்போது தவறி விழுந்து இறந்தவர் 1610. ஸோ 4 இயர்ஸில் முடிஞ்சு போச்சு. இவர் வந்ததில் பெஸ்ட்டு என்ன, மாமுலுக் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கலகங்களை ஒடுக்கி கீழே கங்கை சமவெளியில் பக்தியார் கில்ஜி நீங்கள் பார்த்துக்காங்க, மேலை சிந்து கங்கை சமவெளியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணார். குவத் உல் இஸ்லாம் மசூதியை கட்டினார். குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினார். இதுதான் அவருடைய சிறப்பான விஷயம். அடுத்தது இல்துமிஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் பதவி ஏற்றுக்கிட்டார்னா, படைத்தளபதியாக இருந்தவர் மகன் ஆரம்ஷா திறமையற்றவராக இருந்திருப்பார். அதனால் இல்துமிஸ் பதவி ஏற்றுக்கிட்டார். ரைட், பதவி ஏற்றுக்கிட்டு கலகக்காரெலாம் ஒடுக்கிறாரு. மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவில் எல்லைப்பகுதியில் அச்சுறுத்துகிறாங்க. இந்த இடத்துல தான் இல்துமிஸ் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறாரு. அவங்களுக்கு அடைக்கலமே கொடுக்க மாட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவர் அடைக்கலம் கேட்டு வர்றார் இல்துமிஸ்ட்ட. எப்பா நானே மருமையன், என்கிட்ட அடைக்கலம் கேட்டு வர, மங்கோலியர்களுடைய தப்பிக்கணும்னா நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேணான் தவிர்த்துருவார். அதனால் மங்கோலியர் தாக்குதலேருந்து இவர் தப்பிச்சுக்கிடுவார். அப்போ துருக்கிய பிரபுக்கள் வயசானவங்களாம் சேர்ந்து 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குவாங்க. அந்த குழுக்கு பேர் தான் சகல் காணி 40 குழுன்னு சொல்லுவாங்க. இந்த குழு பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி படைகளில் பணியாற்றுவருக்கு நிலங்கள் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் இக்தாக்கள்னு சொல்லுவாங்க. இக்தானா இராணுவ அதிகாரிகளுக்கு. இது பாருங்கள், சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க. அந்தந்த இராணுவ அதிகாரிக்கு நிலத்தை கொடுத்துருவாங்க. இக்தா அப்படிங்கிற நிலத்தை கொடுத்துருவாங்க. அந்த நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்திங்கிறாங்கல்ல. போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவி செய்யணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படைகளையும் குதிரைகளையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த இக்தாரில் வழங்க நிலவரிய வரி வசூல் செஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நான் தான் ஒரு இராணுவ வீரர், நான் சுல்தானுக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம்னா, எனக்கு இக்தாங்கிற நிலம் கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்தை நான் என்ன பண்ணிடுறேன், விவசாயத்துக்கு விட்டுருவேன். அங்கே வரி வசூல், நிலங்கள்லேருந்து வரி வசூல் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறணும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? அதான் இது அவங்க காலகட்டத்தில் நடந்தது. இல்துமிஸ் காலகட்டத்தில் நடந்தது. 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஸ் இறந்து போயிட்டார். ரைட்டு, மருமகன் இறந்து போயிட்டாரா? அடுத்தது இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் ருக்ருதீன் பிரோஸ் அவர் இறந்து போயிட்டார். அப்போ மகன் ரஷ்யா ஆட்சிக்கு வராங்க. அப்போ பொம்பளை பிள்ளை ஆட்சிக்கு வந்தால் இவங்க இந்த துருக்கிய பிரபுக்கள் பிடிக்காது. அப்போ சூழ்ச்சி வச்சு பண்ணியே கொண்டுட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஜலாலுதீன் யாகுத்துங்கிற எத்தோப்பிய அடிமையை உதவியாளராக வச்சுருந்ததும் பிடிக்கலை. அதனாலேயே ரஷ்யாவை கொண்டுட்டாங்க. 4 வருஷம்தான், 1236 to 1240, 4 வருஷம்தான். அப்போ ரஷ்யாவும் கொண்டுட்டாங்க. அப்போ இல்துமிஸுக்கு பாருங்கள், மகனும் இறந்து போயிட்டாங்க, மகளும் இறந்து போயிட்டாங்க. அடுத்தது 3 சுல்தான்கள் வந்திருக்காங்க, ஆனால் பெருசாக வலிமையெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்த பால்பன். நாங்கள் ஷார்ட்கட் போடும்போது ரொம்ப ஜாலியாக சொல்லுவோம், இந்த குத்புதீன் ஐபக் இருக்காரே, குபுன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கும். பாவம் போலோ விளையாடும்போது இறந்து போயிட்டார். குபுன்னு வேர்த்துக்கிட்டே இருக்கும். மசூதியை கட்டினார், உள்ளேயும் குபுன்னு வேர்க்குன்னுவோம். இந்த இல்துமிஸ் இருக்காரே, அவரே அவர் பிள்ளைகளை மிஸ் பண்ணிட்டாரே. பிரோஸையும் சரி ரஷ்யாவும் சரி. என்ன பிரோஸ்ன்னு பார்த்துக்காங்க, ருக்ருதீன் பிரோஸ். அவரே மிஸ் பண்ணிட்டாரே அவங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பால்பன் இந்த 40 மாதிரிலாம் வேணாம், அவருக்கு ஒரு பயம். ஏன்னா 40 மாதிரி தான் சூழ்ச்சி பண்ணி தான் ரஷ்யாவை கொண்டு விட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களை நம்பின ஆகாதுன்னு சொல்லி அவங்களாம் வேணாம், எனக்கு ஒற்றருங்கிற ஒரு படையை வச்சுக்கிறேன், எனக்கு கீழ்ப்படியலைன்னா எதிர்த்தா நான் கடுமையாக நடந்துக்கிறவேன்னு ஓப்பன் டாக்காக இருக்கார். வங்காள மாகாண ஆளுநர் ஒருத்தர் இருந்திருக்கார். வங்காளத்தில் ஒரு ஆளுநர் துக்ரில் கான் ஒருத்தர். அவருக்கு துக்க செய்தி போயிடுச்சு. என்னென்னா, அவர் பேச்சை கேட்க மாட்டார். பால்பனுக்கு எதிராக கலகம் செஞ்சனால கொன்னே விட்டார்.
அப்போ பால்பன் மீது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். யாருன்னா மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் கருணை இல்லாமல் மீவாட்டை சேர்ந்த மியோக்கள்கிட்ட கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டார். மங்கோலியர்கிட்ட உறவு பக்காவாக மெயின்டைன் பண்ணார். ஏன்னா சண்டைக்கு வந்துடக்கூடாதுன்னு. இவங்கெல்லாம் அடிமை வம்சம் தானே, எல்லாருமே மங்கோலியர்களுக்கு பயந்தாங்க. ஸோ செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகு கான், சரியான பேர் குலகு கான், அவர் என்ன பண்ணுறாருன்னா மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள்ங்கிற உறுதிமொழியை பால்பன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பால்பன்கிட்ட கொடுக்கவும் அப்போ தைரியமாக இருக்கார். பால்பன் இன்னும் தைரியமாக இருக்கார். பல கோட்டைகளை கட்டுறாரு. அவரோட அவையில் அமீர் குஸ்ருக்கு வந்து பால்பன் ரொம்ப பிடிக்கும். அமீர் குஸ்ருக்கு பால்பன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ பால்பன் ஆட்சி காலத்தில் அமீர் குஸ்ரு இருக்கார். ஓகே, அப்போ அமீர் குஸ்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா. அடுத்து பால்பனுக்கு அப்புறம் அவர் மகன் கைக்குபாத் திறமையற்றவராக இருந்தார். எல்லா பசங்களுமே திறமையற்றவராக தான் இருப்பாங்க. சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேரை வச்சுட்டு படைத்தளபதியாக இருந்தவங்க தான் இப்போ அப்படியே படைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த படைத்தளபதி யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவர் பொறுப்பேற்றுட்டு கைக்குபாத்தையும் கொண்டுட்டார். கைக்குபாத்தை கொண்டா சும்மா விடுவாரா? அப்போ ஜலாலுதீன் கில்ஜிக்கு மரணம் இருக்குல்ல, அப்போ அலாவுதீன் கில்ஜி தான் ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டார். ஏன்னா மாமனாரே கொண்டு விட்டார், மாமனாரை கொண்டு விடுவார். ஸோ ஜலாலுதீன் கில்ஜியை கொன்னது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ இவர் கைக்குபாத்தை கொண்டுட்டார். ரைட், அப்போ பால்பனுடைய மகன் கைக்குபாத்தை யார் கொண்டா? படைத்தளபதி ஜலாலுதீன் கில்ஜி கொண்டுட்டு ஸோ ஒரு கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கிறார். அப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருனா இந்த ஜலாலுதீன் உடன் பிறந்தவரின் மகனாவார். அலாவுதீன் கில்ஜி யாருன்னா அலாவுதீன் கில்ஜி மாமனாரை கொண்டிருப்பார், அது தனி. ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார்ல, ஜலா அலான்னு சொல்லுவோம் நாங்கள் ஷார்ட்கட். ஜலா அலா ஆட்சி பாருங்கள் 1690 to 1320 00ன்னு வந்திருக்கும். கில்ஜினால என்னது 00 தான். 1690 to 1320. ரைட், இப்போ 6 இயர்ஸில் ஜலா என்ன பண்ணுறாரு? ஜஸ்ட்டு 6 இயர்ஸ் தான். ஜலாலுதீன் கில்ஜி எவ்வளவு? 6 வருஷம் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். படையெடுப்புகள் ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சியும் பழைய படையெடுப்புகள்லாம் நடந்துச்சு. அப்போ அலாவுதீன் கில்ஜி தான் அவருக்கு வந்து உதவி பண்ணுறார். எப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு வந்து செல்வத்தை கொடுக்குறாரு ஜலா கிட்ட. அலா என்ன பண்ணுறாரு? அலாதுனா அலாவுதீன் கில்ஜி, ஜலானா ஜலாலுதீன் கில்ஜி, ஷார்ட்டாக சொல்கிறேன். அலா என்ன பண்ணுறாருன்னா தேவகிரி அரசர், அந்த தேவகிரி தான் தௌலாபாத்துன்னு சொல்லுவோம். அது முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். ராமச்சந்திரனை தோற்கடிச்சிட்டு நிறைய கொள்ளையடிச்சிட்டு இவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதை வச்சு தான் ஓகே ஒரு ஆட்சியை பண்ணுவோன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இறந்து போயிட்டார். டெல்லியில் வந்து 1296 ஜலாலுதீனை வஞ்சமாக கொண்டு விட்டார். யார்? அலாவுதீன் கில்ஜியை கொண்டு விட்டார். கொன்ன பின்னாடி இவர் அரசாட்சிக்கு வரார். அப்போ பாருங்கள். ஸோ அப்போ ஜலாலுதீன் கில்ஜி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அலாவுதீன் கில்ஜி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அலாவுதீன் கில்ஜி 1296 to 6, அலாவுதீனாலே 6 வந்திருக்கும் கரெக்டாக. கில்ஜி வம்சனா 00ன்னு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 6 20 இயர்ஸ். இங்கே என்ன நடக்குதுன்னா பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானுக்கும் குஜராத்திற்கு எதிராக ஏன்னா அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியது. அலாவுதீன் கில்ஜி பயப்படவே மாட்டார். இது வரைக்கும் மங்கோலியரோட யாராவது சண்டை ஓட்டாங்களா? பால்பன் சண்டை ஓட்டாரா? இல்துமிஸ் சண்டை ஓட்டாரா? ஆனால் அலாவுதீன் கில்ஜி சண்டை போடுறாரு. மங்கோலியரோட படையெடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார். அதேமாதிரி மாலிக் கபூரையும் மதுரைக்கு படையெடுத்து போங்க, ஏன்னா அங்கே தான் சுந்தரபாண்டியன் வந்துட்டார். அலாவுதீன் கில்ஜிட்ட சுந்தரபாண்டியன் வந்து அடைக்கலம் கேட்டுட்ருப்பார். ஸோ 1310 மதுரை படையெடு, தப்பு இல்லை. தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹோய்சாளர்கள், பாருங்கள் 4 பேர் மெயினாக பாருங்கள். தேவகிரி யாதவர்கள், ஹோய்சாளர்கள், வாரங்கள் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் எல்லாருமே அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிற அளவுக்கு படையெடுத்து போயிருக்காரு. அப்போ அலாவுதீன் கில்ஜி பார்த்தீங்களா சித்தூரை சூறையாடுறாரு. ஆனால் அங்கே ஜவஹருங்கிற முறையில் அந்த பெண்கள் எல்லாருமே, நீங்கள் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த பெண்கள் எல்லாமே தன்னைத்தானே தீயை வச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. சித்தூர் சூறையாடல் 1303. சித்தூர் 1303, இதை மறந்துடவே கூடாது எப்பயுமே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் நிலங்களை அளந்து நிரந்தர வரியை விதிக்கிறார். இராணுவ அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிறாரு வரி வசூலை. இதெல்லாம் தப்பு இல்லையா? அப்போ உள்ளூரில் இருக்கிற அந்த மன்னர்கள், அந்த சின்ன சின்ன தலைவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, உரிமையை இழக்கிறாங்க. இராணுவ அதிகாரிகள்ங்கிற போது கொஞ்சம் கடுமையாக வந்து வசூல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க உரிமையை இழந்தனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, இராணுவ அதிகாரிகிட்ட ஒப்படைக்கும் போது ஸோ பெரிய இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
கட்டாய உணவு தானிய கொள்முதல், கட்டாயமாக உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்கிறாரு. கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது, அதுவும் அவங்க தான். ஸோ இதெல்லாம் அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலம்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒற்றர்களை நியமிக்கிறார். எப்படி பால்பன் நியமித்தாரோ அதே மாதிரி இவரும் ஒற்றர்களை வச்சுக்கிறாரு. நேரடியாக சுல்தானையே பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒற்றரை வந்து வச்சுருந்தார். அங்கங்கே முகாம் விட்டுருப்பார், நிறைய முகாம்லாம் வந்து அங்கங்கே போட்டிருப்பார். அதுக்கு ஒற்றர் இவருக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் வம்சம் அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் இவற்றிருந்து அலாவுதீன் கில்ஜிட்டிருந்து கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றி துக்ளக் ஆட்சியை தோற்றுவிக்கிறார். அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து, அவர் இறந்து போயிட்டார்ல, அவர் இறப்பை தொடர்ந்து அரசியல் குழப்பம் நிறையா இருந்துச்சு. அப்போ கியாசுதீனுக்கு அது பெரும் பணியாக இருந்துச்சு, நிறைய குழப்பம். கியாசுதீன் துக்ளக், அடுத்து முகமது பின் துக்ளக், அடுத்து பிரோஸ் துக்ளக். பிரோஸ் துக்ளக் தான் போரே வேண்டாம் என்று அமைதியாக இருந்தவர். முகமது பின் துக்ளக்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தலைநகர்லேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறது, செப்பு நாணயங்களை அச்சிடுறது, இந்த விவசாயம் இல்லாமல் பஞ்சமாக போனது, அதுக்கெல்லாம் காரணம் அங்கிட்டு. கியாசுதீன் துக்ளக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகன் ஜூனா கான், அவர் தான் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்கோட இன்னொரு பேர் தான் ஜூனா கான். ஜூனா கானை வாரங்களுக்கு அனுப்பிச்சி விட்றார். வாரங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு போரிடும்போது பிரதாபருத்ரன், எப்படி பிரதாபருத்ரனை வெற்றி கொண்டு, இதே நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். வாரங்கல் அரசன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு நடந்திருக்கும். இந்த பாருங்கள், அலாவுதீன் கில்ஜி இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்திருக்கும். இந்த இருக்குது, இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜலா அலா. இந்த ஜலாலுதீன் உடன் பிறந்தவருடைய மகனை தக்கான அரசரான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும் படையெடுப்பை போகிறாங்க. அப்போ தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வர்றார். யார்? அலாவுதீன் கில்ஜி கொள்ளையடிச்சிட்டு வர்றார். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி எப்படி கொள்ளையடிச்சிட்டு வர்றாரோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஜூனா கான், அதான் முகமது பின் துக்ளக். ஸோ ஜூனா கானும் என்ன பண்ணுறாரு, வாரங்களுக்கு எதிராக போரிட அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே பிரதாபருத்ரன், இங்கே வாரங்கள், அங்கே தேவகிரி, இங்கே பிரதாபருத்ரன், அங்கே இந்த பாருங்க, அங்கே யார், அங்கே ராமச்சந்திரன், இங்கே பிரதாபருத்ரன், அங்கே ராமச்சந்திரன், அங்கே தேவகிரி, இங்கே வாரங்கள். ஸோ இங்கே தேவகிரிக்கு படையெடுத்து போனது யார்? அலாவுதீன் கில்ஜி. வாரங்களுக்கு படையெடுத்து போனது யார்? ஜூனா கான் என்ற முகமது பின் துக்ளக். அவர் பிரதாபருத்ரனை இது பண்ணிவிட்டு நிறைய கொள்ளையடிச்சிட்டு வரார், நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வரார். அப்போ டெல்லிக்கு அருகே துக்லாபாத், அந்த பணத்தை வச்சு ஒரு அடிக்கல் நாட்டி ஒரு துக்லாபாத்துங்கிற நகரத்தை உருவாக்குறார். அப்போ அலாவுதீன் என்ன பண்ணுறாரு, தனது மாமனாரை வஞ்சமாக கொன்றது போல, எப்படி மாமனாரை கொன்றது போலவே ஜூனா கானும், அலாவுதீன் எப்படி அவங்க மாமனாரை கொன்னாரோ ஜூனா கானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை பிடிக்கிறார். பார்த்தீங்களா, எங்கே ஒற்றுமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அங்கே எப்படி நடந்துச்சோ அதே நிகழ்வு தான் இங்கேயும். ஜூனா கான் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை கொண்டுட்டு முகமது பின் துக்ளக்கா அரியணை ஏறுறார். துக்ளக் அப்படின்னாலே 1325, மறக்கவே கூடாது, 1325. இந்த இயர்ஸ்க்கெலாம் நான் வந்து தனியாகவே எழுதி வச்சு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தருவேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்கவேன். அப்போ யாருடைய ஆட்சி காலம்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ முகமது பின் துக்ளக் 25, இப்போ சித்திர் சுரையாடல் அப்படின்னா 1303 ஞாபகம் இருக்கா? ஈஸியாக இருக்குது. துக்ளக்னாலே 1320 to 1414, இந்த துக்கம்னாலே 4 பேர் கடைசியில் வந்துடுவாங்க. கியாசுதீன் துக்ளக் கடைசியில் 4 பேர் வந்துடுறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், முகமது பின் துக்ளக் ஒத்த ஆளாக, தனி ஆளாக அவ்வளோ போராடினார். 1351, 1325, ரைட், பார்த்துருமா? இவர் நல்லா படித்தவர் தான், குரூரம் நிறைந்தவர் தான். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார், அதே மாதிரி குடும்பங்களை தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். எல்லாமே ஓகே தான். இந்த துணைக்கண்டம் முழுவதும் நாடாள வேண்டும் கனவு கண்டார், எல்லாம் சரிதான். தேவகிரிக்கு மாற்றினது தான் அவர் செஞ்ச தப்பு. அப்போ தேவகிரிங்கிற பேரை தௌலாபாத்துன்னு மாற்றினார். ஆனால் தன்னன் திட்டம் தவறாக போயிடுச்சு. அப்போ டெல்லியிலேருந்து திரும்ப தேவகிரிலேருந்து திரும்ப டெல்லிக்கே போயிடலான்னு திரும்ப வரும்போது நிறையா பேர் சுதந்திர அரசுகளாக போயிட்டாங்க. நிறையா பேர் அங்கேருந்து நடந்து வர முடியாமல் என்ன பண்ணாங்க, அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவங்கவுங்க சுதந்திர அரசுகளாகவே போயிட்டாங்க. அப்படி தேவகிரிலேருந்து டெல்லிக்கு திரும்பும்போது அந்த இபன் பதூதா சொல்கிறாரு, டெல்லியை அடைஞ்ச போது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது. காலியாக கைவிடப்பட்டிருந்துச்சு டெல்லி, மக்களும் குறைவாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. நிலவரியை தானியமாக கொடுக்கணும்னு சொன்னார்.
தானியமாக கொடுக்குனாரு. அதே மாதிரி தௌலாபாத் இருக்குது பார்த்தீங்களா, டெல்லியிலேருந்து தௌலாபாத்துக்கு போகிறதுக்கு 40 நாள் ஆகும். 40 நாள் ஆகும். போகிற வழியிலே நிறையா பேர் செத்து போயிட்டாங்க, பக்கவாதம் வந்துருச்சு. நிறைய பேருக்கு நிறையா பிரச்சனை. ஒரு நாய் பூனை கூட விட்டு வைக்கப்படும்ல, அவ்வளவு மோசமாக அந்த நகரங்கள் வந்து அப்படி இருந்துச்சு. ஒரு வரலாற்று அறிஞர் அப்படி சொல்லியிருக்கார். ரைட், இதெல்லாம் தெரிஞ்சவொன்று தான். நிலவரியை பணமாக வசூலிக்கப்பட வேண்டுமென ஆணை பிறப்பித்தார். அப்போ தானியமாக வசூல் பண்ண வரைக்கும் அலாவுதீன் கில்ஜிலாம் பார்த்தீங்கன்னா தானியமாக தான் வசூல் பண்ணார், அங்கங்கே கேம்ப் போட்டார். இங்கே பணமாக வசூலிக்கும் போது இங்கே என்ன ஆகுதுன்னா, விவசாயம் வந்து பண்ணாமல் வேஸ்ட்டாக போகிறாங்க. நாணயங்களும் அதிக அளவு நாணயங்களை அச்சிட முடியல. வெள்ளி தங்க கைவசம் இல்லை. செம்பு நாணயங்களை அடிக்கலைன்னா டூப்ளிகேட் நாணயம் அடிச்சிட்றாங்க. அப்போ கள்ள நாணயங்கள் வந்துருச்சு. நிர்வாகம் சீர்குலைஞ்சிருச்சு. வெளிநாட்டு வணிகர்கள் வராங்க, வியாபாரத்தை ஒழுங்காக நடத்த முடியல. அதுக்கப்புறம் அரசு திவால் ஆகுது. ஸோ நிலவரியை உயர்த்தாரு. அப்போ விவசாயிகள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அப்போ விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனால பஞ்சம் வந்துடுது. அப்போ முகமது துக்ளக்கு சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆளுநருடைய கிளர்ச்சிகள் அங்கங்கே எப்படின்னா, ஆளுநர்கள்னால் அவுத், முல்தான், சிந்து, இந்த ஆளுநர்கள்லாம் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. அவங்கவுங்க சுதந்திர அரசுகளாக போயிடுறாங்க. அடுத்தது, துக்ளக்கிடம் முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமணி என்பார் தௌலாபாத்தை அதை சுற்றியுள்ள பகுதியில் சுதந்திர அரசுகளாக வச்சுக்கிட்டார். அப்போ அங்கேருந்து தௌலாபாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அப்போ பாமணி அரசு அதை அங்கே வச்சுக்கிட்டாங்க. இங்கிட்டு மதுரை தனி சுல்தானமாக போச்சு, அங்கிட்டு பாமணி சுல்தானியம் அங்கிட்டு போயிடுச்சு, வங்காளம் தனி அரசாயிருச்சு. இந்த மாதிரி கடைசியில் துக்ளக் மரணம் அடைஞ்சிட்டார். 1351 மார்ச் 23 அவர் மரணமே அடைஞ்சிட்டார். அவர் மரணம் அடைஞ்சதில் பாருங்கள் ஒரு விஷயம், மார்ச்னா 3, அடுத்து 51 இருக்குல்ல, அந்த 5 2 3 கூட்டினா 5, ஸோ 51. ஸோ ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும். மார்ச் 23 மரணமே அடைஞ்சிட்டார். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரோஸ் துக்ளக், இவர் முகமது பின் துக்ளக்கோட கியாசுதீன் தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரின் மகனான பிரோஸ், கியாசுதீனோட இளைய சகோதரின் மகனான பிரோஸ், இளைய சகோதரன் மகன். ரைட், ஓகே. கிளர்ச்சியை அடக்கவும் முடியல, மீட்கவும் முடியல, ஆர்வமும் காட்டலை. பாமணி இளவரசர் விடுத்த அழைப்பையும் அவர் மறுத்து விட்டார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகள் வழங்கி கௌரவிக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருந்தார். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், நிறையா அறிவுரைகளை அட்வைஸ் வந்து கேட்டுக்கிட்டார். அறக்கட்டளை ட்ரஸ்ட் ஆரம்பித்தார். கல்லூரி, ஸ்கூலு, இந்த மாதிரி மருத்துவமனைன்னு நிறையா விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் கட்டியிருக்காரு. மனிதாபிமானமாக நடந்துக்கிட்டார். தண்டனைகளை ஒழிச்சார். அதே மாதிரி இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தார். இந்த மாதிரி பண்ணார். வேளாண்மையை மேம்படுத்தினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு. 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சிருக்காரு. பிரோசாபாத், ஜான்பூர், ஹிஷார், பிரோஸ்பூர், பாருங்கள் பிரோஸ் 2 வந்துருச்சு, ஜான்பூர், கிஷோர் நகரங்களை நிர்மிச்சிருக்காரு. அமைதியான முறையில் பல முயற்சிகளை மேற்கொண்ட அவர் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி அல்ல. கடைசியில் அவர் இறந்துடுறாரு. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார். அவங்க அப்பாவுக்கு எதிராக, என்னப்பா நீ என்ன இப்படி கேரக்டராக இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் 83 வயதில் பிரோஸ் துக்ளக் 8/8/1388 இறந்து போயிட்டார். 83 வயதில் இறந்து போயிட்டார். பால்பனுக்கு எப்படி கல்லறை இருக்கோ அதேமாரி பிரோஸுக்கும் கல்லறை இருக்குது. தைமூரின் படையெடுப்பு 1398. ஸோ 10 ஆண்டுகள் கழித்து, பிரோஸ் துக்ளக் மறைந்த 10 ஆண்டுகள் கழித்து தான் தைமூர், தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடுறார். மனித படுகொலை நடக்குது. சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவில் மேற்கு பகுதியில் சில இடங்களை கைப்பற்றுறார். ஸோ அப்போ டெல்லியை கொள்ளையடித்தார். டிசம்பர் மாதம் இது நடந்தது. டிசம்பர் மாதம். இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி பஞ்சாப் தான். தங்கம், வெள்ளி, நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தைமூர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாமர்கண்டில் நினைவு சின்னம் கட்டுறதுக்காக இங்கேருந்த கட்டடக் கலைஞர்கள், தச்சு வேலை செய்கிறவங்கள, இந்திய கைவினைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டார். ரைட், இதெல்லாம் கூட்டு போனார். ரைட்டு, அவர் ஆளுநரை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய ஆளுநரை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய ஆளுநர் யாருன்னா இந்த இருக்கார், கிசிர்கான். அவர் கைப்பற்றின பகுதி, தைமூர் கைப்பற்றின பகுதி தான் டெல்லி, மீரட்டு, பஞ்சாப். அங்கே கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநரை நியமித்து சென்றார். ஆளுநரை விட்டுட்டு போயிட்டார். ஆடா பாவிகளா, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவர் சையது வம்சத்தை ஆரம்பிக்கிறார். 14 சையது வம்சத்தை ஆரம்பித்து அந்த வம்சத்தோட கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா அவரும் அரச பதவியை துறந்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்போட ஆளுநர், இதுக்கு முன்னாடி பாருங்கள் டெல்லி, மீரட், பஞ்சாப்
இதோடைய பிரதிநிதி ஆளுநராக இருந்தவர் தான் கிசிர் கான். தைமூர் தான் விட்டுட்டு போயிட்டார். அப்போ அவர் சையது வம்சத்தை தோற்றுவித்தார். அடுத்து பஞ்சாபோட ஆளுநராக இருந்தவர் தான் பகலுல் லோடி. அப்போ பகலுல் லோடி லோடி வம்சத்தை இது பண்ணுறாரு. அவருக்கு அப்புறம் அவர் மகன் சிக்கந்தர் லோடி வர்றார். இதெல்லாம் ஷார்ட்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். லோடி வம்சனாலே பகலுல் லோடி, சிக்கந்தர் லோடி அடுத்து பொறுப்பேற்கிறார். அவர் கலைகள் கல்வியில் ஆர்வமாக இருக்கார். சிக்கந்தர் பாஷானாலே கலை கல்வியில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆக்ரா நகரை நிர்மாணித்த, இப்போ தான் ஆக்ராங்கிற வார்த்தையே வருது. நம்ம குத்புத்தீன் ஐபக்கில் லாகூர்னு ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாறினாங்க அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ தான் அதே மாதிரி தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாறினாங்கன்னு பார்த்துருப்போம். ஆக்ரா நகரை நிர்மிக்கிறார். டெல்லி பக்கத்தில் இருக்கிற ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்த நகரை தலைநகராக ஆக்குறாரு. அவரும் மரணம் அடைஞ்ச பின்னாடி இப்ராஹிம் லோடி அரச பதவி இருக்கிறாரு. அந்த இப்ராஹிம் லோடியை தாக்குறதுக்கு வந்தவர் தான் பாபர். பாபர் வர்றதுக்கு காரணம் யாருன்னா தௌலத் கான் லோடி. மொத்தம் 4 லோடி. பகலுல் லோடி பகலில் லோடி வம்சத்தை ஆரம்பிச்சிட்டார். அவர் மையன் சிக்கந்தர் லோடி வராரு. கலைகள்லையும் கல்விகள்லையும் ஆர்வமாக இருந்தார். அதனால தான் ஆக்ரா நகரை திட்டமிட்டு கட்டுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இப்ராஹிம் லோடிக்கும் தௌலத் கான் லோடிக்கும் சண்டை வந்துடும். அந்த சண்டை வரும்போது தௌலத் கான் லோடி தான் போய் பாபரை போய் வாப்பா எனக்காக சண்டை போடுன்னு கூப்பிட்டு வருவார். 1526 பானிபட் போரில் வந்து இப்ராஹிம் லோடியை தாக்குவார். இப்படி தான் முகலாய பேரரசு உருவாச்சு. இஸ்லாமிய கலை கட்டடக்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மசூதிகள் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் பக்கத்துலேயும் அவுட்டர்லேயும் மசூதிகளை நிறையா அமைச்சாங்க. அதுக்கப்புறம் குரானில் உள்ள வரிகளை நேர்த்தியாக செதுக்கி நளினமாக அந்த கதவுகள் எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. பாரசீக பாணியில் இருக்கும். அந்த கட்டடம்லாம் பாரசீக பாணியில் இருக்கும். அங்கே இருக்கிற டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அலங்கார வேலைப்பாடுகள், அது இந்திய பாணியில் இருக்கும். அதான் இந்தோ சாராசானி கலை வடிவங்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்தோ சாராசானி கலை வடிவம். குதுப்பினார், அலை தார்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, இல்துமிஸு, பால்பன் அவருடைய கல்லறை. நான் சொன்னேன்ல இல்துமிஸ் பால்பன் அவருடைய பிரோசாபாத் அவருக்கும் கல்லறை இருக்குது. அடுத்து தௌலாபாத் பிரோசாபாத்ங்கிற கோட்டைகள் கட்டப்பட்டுள்ளது. தௌலாபாத் பிரோசாபாத்ங்கிற கோட்டைகள் கட்டப்பட்டுள்ளன. இதெல்லாம் இவங்களுடைய சிறப்புகள். ரைட்டாப்பா. இதான் அலாவுதீன், இதான் டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தானை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிரோஸ் துக்ளக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும், மறக்கவே கூடாது நீங்கள். அதேமாதிரி முகமது பின் துக்ளக்கும் பாவம் அவர் என்ன பண்ணுவார், என்ன தான் அவர் வந்து வாரங்களை ஜெயிச்சுட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்து இது பண்ணாலும் அவரால் முடியல. அந்த மாதிரி அலாவுதீன் கில்ஜி எப்படி தேவகிரிக்கு சண்டைக்கு போனார், ஜூனா கான்னா யார், இந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ஈஸி. புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த பாடங்களை ஹிஸ்ட்ரி அடுத்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ. இதை ஒரு முறை படிச்சுட்டு +1 புக்கையும் நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பராக புரிஞ்சிடும். என்ன கேட்டாலும் அடிச்சிருவீங்க. ரைட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூப்பா.